ஒரு அழகிய மாலை வேளையில நம்ம சாய்ரா பூங்காவில் பந்து வச்சு நண்பர்களோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விளையாடிக்கிட்டு இருந்த பந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விழுந்துருச்சு. சாய்ராவும் அதை பிடிக்கிறதுக்காக பந்து பின்னாடியே போறாங்க. அப்போ அந்த பந்து ஒரு ஜொலிக்கிற மரத்து பக்கத்துல போயிருச்சு. அப்போ அந்த மரம் திடீர்னு பேச ஆரம்பிச்சிருச்சு. வா சாய்ரான்னு சொல்லுது. என்ன மரம் பேசுது அப்படின்னு சாய்ரா ரொம்ப ஆச்சரியமா பார்க்கறாங்க. அப்போ அந்த மரத்துல இருந்து ஒரு மாயக்கதவு திறந்து உள்ள இருந்து ரொம்ப வெளிச்சம் வருது. அந்த கதவுகள்ல இருந்து ஒரு ஜொலிக்கும் பந்து வெளியே வருது. ஹாய் சாய்ரா, நான் தான் ட்விங்கிள், நம்ம நண்பர்களாகலாமா அப்படின்னு கேக்குது. சாய்ராவும் மகிழ்ச்சியா சரின்னு சொல்றாங்க. அந்த ட்விங்கிள் சாய்ராவை அந்த மாய உலகத்துக்குள்ள வர சொல்லி கூப்பிடுது. சாய்ராவும் ட்விங்கிள் சொன்னதை கேட்டு பின்னாடியே அந்த மரத்துக்குள்ள போறாங்க. அந்த மாய உலகத்துக்குள்ள அழகிய விலங்குகள், வண்ண வண்ண பூக்கள், வானமெல்லாம் வானவில்னு பிரகாசமா இருக்குது. அப்போ ட்விங்கிள், இந்த மாய உலகத்துல உனக்காக நிறைய சாகசங்கள் காத்திருக்கு சாய்ரா, இந்த உலகத்துக்கு நீ வந்ததுல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லுது. மகிழ்ச்சியா இருந்த சாய்ரா ஒரு நிமிஷம் அதிர்ச்சியா பார்க்கறாங்க. அப்போ அந்த மாய மரத்தோட மந்திர கதவுகள் மெல்லமா மூடிருச்சு. சாய்ரா மாய உலகத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அந்த மாயாஜால உலகத்துல விலங்குகள் எல்லாம் துள்ளி குதிச்சு விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. வானத்துல வானவில் அழகிய பூக்கள் நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்துச்சு. பறவைகள் எல்லாம் பாடிக்கிட்டே பறந்துகிட்டு இருந்துச்சு. இதையெல்லாம் சாய்ரா மகிழ்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ட்விங்கிள் சாய்ரா கிட்ட வந்து, வா சாய்ரா, உனக்கு பாண்டாவை அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லுது. அப்படியே சாய்ராவை பாண்டா இருக்கிற இடத்துக்கு ட்விங்கிள் கூப்பிட்டு போகுது. அங்க ஒரு மாய வெளிச்சத்துல குளத்துக்குள்ள இருந்து பாண்டா வெளியே வருது. வா சாய்ரா, உனக்காகத்தான் காத்திருந்தேன்னு சொல்லுது பாண்டா. சாய்ரா ரொம்ப மகிழ்ச்சியா பாண்டாவை பார்க்கறாங்க. பாண்டா தன்னோட மாய பந்துகளை பயன்படுத்தி சாய்ராவுக்கு நீதி நெறிகளை சொல்லித் தருது. சாய்ராவும் அதையெல்லாம் கத்துக்கிறாங்க. அந்த சமயம் பசியில ஒரு முயல் வர்றத சாய்ரா பார்க்கறாங்க. அந்த முயலுக்கு உதவ சொல்லி சாய்ரா கிட்ட சொல்லுது பாண்டா. சாய்ராவும் அந்த முயலுக்கு சாப்பிட ஒரு கேரட்டை கொடுக்குறாங்க. 2 பேரும் அந்த முயலை நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. பாண்டா, இந்த மாய உலகம் நீ வந்ததால சிறப்பாயிருச்சு சாய்ரான்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, இந்த மாய உலகத்துல உனக்கு இன்னும் நிறைய சாகசங்கள் காத்திருக்கு சாய்ரா அப்படின்னு சொல்லுது பாண்டா. சாய்ரா பாண்டா கூட பேசிக்கிட்டே அடுத்த சாகசத்தை நோக்கி போறாங்க. சாய்ராவும் பாண்டாவும் ட்விங்கிள் கூட விளையாடிக்கிட்டே நடக்கிறாங்க. பாண்டா சாய்ராவுக்கு அந்த மாய உலகத்தை சுத்தி காட்டுது. மாய உலகத்துல பாண்டா தங்கி இருந்த குளத்துக்கு சாய்ராவை கூட்டிட்டு போகுது. பாண்டா சாய்ராவையும் குளத்துக்குள்ள வர சொல்லி கூப்பிடுது. சாய்ரா குளத்துக்குள்ள இறங்குனதும் அந்த மாய குளமே ஜொலிக்குது. சாய்ரா அந்த குளத்துல மகிழ்ச்சியா விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ட்விங்கிள் சாய்ரா கிட்ட, உனக்கு நான் எப்போ தேவைப்பட்டாலும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாய்ரா கிட்ட இருந்து கிளம்புது. சாய்ராவும் பாண்டாவும் பின்னாடியே போறாங்க. அப்போ ட்விங்கிள் ஒரு மரத்துக்குள்ள போய் ஜொலிக்குது. சாய்ராவும் பாண்டாவும் மரம் ஜொலிக்கிறத பார்த்து வியந்து நிற்கிறாங்க. அதுக்கப்புறமா பாண்டாவும் சாய்ராவும் காட்டு பக்கமா போறாங்க. தூரத்துல ஒரு நிழலை பார்த்து 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏதோ பூதம் வந்துருச்சு அப்படின்னு சாய்ரா பயப்படுறாங்க. பாண்டா சொல்லுது, இது பூதம் இல்ல சாய்ரா, நல்லா பாரு அது யாருன்னு. அந்த நிழலில் இருந்து ஒரு அழகான யூனிகார்ன் வெளியே வருது.
நெத்திக்கு மேல கொம்பு வச்சிருக்க அந்த அழகான யூனிகார்ன் சாய்ரா பக்கமா வருது. சாய்ராவும் அந்த யூனிகார்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஆனா அந்த யூனிகார்ன் தான் சாய்ராவுக்கு சக்திகளை தரப்போகுதுன்னு சாய்ராவுக்கு தெரியாது. சாய்ராவும் பாண்டாவும் முந்தின நாள் இரவு பார்த்த யூனிகார்ன் கூட ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமா சாய்ரா அவங்கள விட்டு தூரமா அடர்ந்த காட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அங்க தூரத்துல எதையோ பார்த்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க சாய்ரா. அப்பதான் தெரியுது எதிரில் ஒரு ராட்சச நாய் இருக்குதுன்னு. கண்கள்ல ரொம்ப கோவத்தை கொண்ட அந்த நாய் சாய்ரா வந்ததை பார்த்துட்டு இருக்கு. வேகமா சாய்ராவை துரத்த ஆரம்பிக்குது. யூனிகார்னும் பாண்டாவும் சாய்ராவை காணும்னு தேடி வர்றாங்க. அப்பதான் பாக்குறாங்க ராட்சச நாய் சாய்ராவை துரத்திக்கிட்டு இருக்கு. உடனே யூனிகார்ன் ராட்சச நாய் கூட நேருக்கு நேரா சண்டை போடுது. ஆனா அந்த ராட்சச நாய் யூனிகார்னை தாக்கிருச்சு. மறுபடியும் அந்த ராட்சச நாய் அங்க தனியா நிக்கிற பாண்டாவை துரத்த ஆரம்பிக்குது. ஆனா இந்த முறை தன்னோட மொத்த சக்தியையும் பயன்படுத்தி யூனிகார்ன் எழுந்து வருது. அந்த ராட்சச நாய் கூட மறுபடியும் சண்டை போடுது. இந்த முறை அந்த ராட்சச நாய் யூனிகார்னோட சக்தியை தாக்கு பிடிக்க முடியாம அந்த இடத்த விட்டு ஓடி போயிருது. யூனிகார்ன் சோர்வா அந்த இடத்துலயே விழுந்துருச்சு. சாய்ராவும் அது பக்கத்திலேயே உட்கார்ந்து சோகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த யூனிகார்ன் தங்கிட்ட இருக்க மொத்த சக்திகளையுமே சாய்ராவுக்கு கொடுக்குது. சாய்ராவும் அதை ஆச்சரியத்தோட ஏத்துக்கிறாங்க. சக்திகளை கொடுத்ததும் யூனிகார்ன் அப்படியே போய் மறைஞ்சு போயிருது. ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு ராட்சச பறவை மரத்து மேல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பறவை அங்கிருந்து நேரா பறந்து போகுது. அந்த மாய உலகத்தோட இருள் சூழ்ந்த பகுதிக்கு அந்த பறவை போகுது. அங்கதான் இந்த மாய உலகத்தை தன் கைக்குள்ள அடக்கி வச்சிருக்க ரொம்ப மோசமான கருடன்ற ஒரு அரக்கன் இருக்கான். அந்த ராட்சச பறவை நேரா கருடனோட தோல்ல வந்து அமருது. யூனிகார்ன் சாய்ராவுக்கு சக்தி கொடுத்ததை எல்லாம் கருடன் கிட்ட சொல்லுது. இதை கேட்டதும் ரொம்ப கோபம் அடைகிற கருடன் ராட்சச பறவைக்கு சில கட்டளைகளை கொடுக்குறான். அதையெல்லாம் கேட்டுட்டு அந்த பறவை அங்கிருந்து புறப்படுது. அங்க இருந்து நேரா ஒரு சூனியக்கார மரத்துக்கிட்ட போய் கருடன் சொன்னதை சொல்லுது. எப்பவும் போல நம்ம பாண்டாவும் சாய்ராவும் காடுகளை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சூனியக்கார மரத்துக்கிட்ட வந்துடுறாங்க. திடீர்னு காத்து வேகமா அடிக்குது. இடி சத்தம், மின்னல் எல்லாம் விழுகுது. அந்த சூனியக்கார மரம் தன்னோட கிளைகளை எல்லாம் பயன்படுத்தி பாண்டாவை பிடிச்சிருது. சாய்ரா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. பாண்டா தன் கண்களை திறக்கும் போது இருள் சூழ்ந்த ஒரு உலகத்துல ஒரு சிறையில சோகமா அடைஞ்சு இருக்குது. சாய்ரா பாண்டா காணாம போன இடத்துலயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் பாண்டாவை காப்பாற்றணும்னு கோபத்தோட இருக்காங்க நம்ம சாய்ரா. அப்ப சாய்ராக்குள்ள இருக்க கோபம் சாய்ராவோட சக்திகளை தூண்டுது. சாய்ராவோட கண்கள் திடீர்னு ஜொலிக்க ஆரம்பிக்குது. சாய்ரா தன்னோட சக்திகளை அறிஞ்சு பாண்டாவை காப்பாத்துறதுக்காக புறப்படுறாங்க. ரொம்ப கோபமா கிளம்புற சாய்ராவை அந்த வழியா வந்த ஒரு ஆமை தடுத்து நிறுத்துது. அப்போ அந்த ஆமை சொல்லுது, கோபத்தை குறைச்சிக்கிட்டு பொறுமையா இரு சாய்ரா, அடுத்து என்ன நடக்குமோ அது தானா நடக்கும் அப்படின்னு சொல்லுது அந்த ஆமை. உடனே சாய்ராவும் கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையா ஆகுறாங்க. ஆனாலும் பாண்டாவை எப்படி தேடுறதுன்னு தெரியாம ரொம்ப சோகமா ஒரு கல்லுல உட்கார்றாங்க. அப்போ சாய்ரா சோகத்தை போக்குற மாதிரி அங்க ட்விங்கிள் வருது. ட்விங்கிளை மறுபடியும் பார்த்ததும் சாய்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ட்விங்கிள் சாய்ராவுக்கு வழிகாட்டுறதுக்காக ஒரு காம்பஸை கொடுக்குது. இது உனக்கு துணையா இருக்கும் சாய்ரா அப்படின்னு சொல்லுது. சாய்ரா காம்பஸை எடுத்துட்டு பாண்டாவை தேடி போறாங்க. அப்போ காம்பஸ் சாய்ரா போக வேண்டிய திசையை காட்டுது. அத மேல இருந்த அந்த ராட்சச பறவை பார்த்துக்கிட்டே இருக்குது. சாய்ராவை தடுக்கிறதுக்காக ஒரு பூனைக்குட்டியை அனுப்புது. சாய்ரா அந்த பூனைக்குட்டியை பார்த்ததும் கொஞ்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பூனைக்குட்டி சொல்லுது, தன்னோட நண்பன் மரத்து மேல மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுது.
அதை கேட்டதும் சாயிரா மரத்து மேலே ஏறி அந்த பூனைக்குட்டியை காப்பாத்துறதுக்காக போறாங்க. ஆனா மேல இருந்த பூனை ராட்சச பறவையோட தீய சக்தி நிறைஞ்சதா இருக்குது. அதை பார்த்ததும் சாயிரா ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா சாயிரா பக்கத்துல போனதும் அந்த தீய சக்தி எல்லாம் மறைஞ்சு சாதாரண பூனைக்குட்டியா மாறிடுச்சு. சாயிரா அந்த பூனைக்குட்டியோட விளையாடிட்டு ஜாலியா கிளம்புறாங்க. அப்போ மறுபடியும் அந்த காம்பஸ் வேற ஒரு திசைய காட்டுது. சாயிரா அந்த காம்பஸ் காட்டுற திசையிலேயே போறாங்க. இலையெல்லாம் கொட்டி வறண்டு போன ஒரு பாதிக்கப்பட்ட காட்டுக்குள்ள சாயிரா போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காட்டுக்குள்ள ஒரு வயசான கரடிய சாயிரா பாக்குறாங்க. அந்த கரடி சாயிரா கிட்ட, இந்த காடுகளை இப்படி மாத்துனது உன்னோட பாண்டாவை தூக்கிட்டு போனதும் கருடன் தான் அப்படின்னு சொல்லுது. அந்த கருடன் இந்த மாய உலகத்தையே மொத்தமா அழிக்க போறான் அப்படின்னு கரடி சொல்லுது. இதை கேட்டதும் சாயிரா ரொம்ப அதிர்ச்சி அடைறாங்க. இந்த மாய உலகத்தை மறுபடியும் உன்னாலதான் சாயிரா பசுமையா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி நிறைஞ்ச மந்திரக்கல்ல சாயிரா கிட்ட கொடுக்குது அந்த கரடி. அந்த மந்திரக்கல் சாயிராவுக்கு மேலும் சக்தி தருது. சாயிரா இப்போ அந்த மாய உலகத்தை காப்பாத்தி தான் பாண்டாவையும் காப்பாத்தணும்னு யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு கையில காம்பஸ், இன்னொரு கையில மந்திரக்கல்னு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு கருடன் அழிக்கிறதுக்காக நம்ம சாயிரா நடந்து போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல சாயிராவை போக விடக்கூடாதுன்னு அந்த ராட்சச பறவை நேரா சாயிரா கிட்ட வந்துருச்சு. ராட்சச பறவை தன்னோட சக்தியால சாயிராவை தாக்குது. ஆனா சாயிரா தன்னை சுத்தி ஒரு சக்தி வளையத்தை வச்சு ராட்சச பறவையை தடுக்கிறாங்க. அந்த ராட்சச பறவை தன்னோட மொத்த சக்திகளையும் பயன்படுத்தி ஒரு முழு அரக்கனா மாறுது. அதை பார்த்ததும் சாயிராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ பின்னாடி இருந்து ஒரு ஓநாய் வர்றத சாயிரா பாக்குறாங்க. அப்போதான் தெரியுது, ட்விங்கிள் தான் ஓநாய் கூட உதவிக்கு வந்திருக்கு. ஓநாயும் ட்விங்கிளும் சேர்ந்து ஒரு முழு ஓநாய் மனிதனா மாறுறாங்க. கவலைப்படாத சாயிரா, இந்த பறவையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அந்த ஓநாய். ஓநாயும் அந்த ராட்சச பறவையும் தங்களோட மொத்த சக்திகளையும் வச்சு பயங்கரமா சண்டை போடுறாங்க. கடைசியா ஓநாய் அந்த ராட்சச பறவைய மொத்தமா அழிச்சிருது. சாயிராவும் ட்விங்கிளும் கருடனோட கோட்டையை நோக்கி கிளம்புறாங்க. கருடன் அங்க சாயிராவுக்காக ரொம்ப கோபமா காத்துக்கிட்டு இருக்கான். சாயிரா அந்த கோட்டைக்குள்ள நுழையிறாங்க. அந்த கருடன் ரொம்ப கோபமா தன் சக்திகளை எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாயிராவை பார்த்ததும் தாக்குறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். சாயிராவும் அவனை தடுத்து பாக்குறாங்க, ஆனா முடியல. சாயிரா கீழே விழுந்துடுறாங்க. அப்போ யூனிகார்ன் கொடுத்த சக்தி, அந்த வயசான கரடி கொடுத்த மந்திரக்கல், ட்விங்கிள் கொடுத்த காம்பஸ், அந்த எல்லா சக்தியும் ஒன்று சேர்ந்து நம்ம சாயிரா அந்த மாய உலகத்தோட இளவரசியா நிக்கிறாங்க. கருடன் அவனோட மொத்த சக்தியையும் ஒன்று திரட்டுறான். சாயிரா தன் சக்திகளை எல்லாம் வச்சு கருடனை தாக்கி அவனை அங்கேயே அழிக்கிறாங்க. அப்படியே காத்துல கரைஞ்சு போயிடுறான் அந்த அரக்கன் கருடன். அந்த சிறையில இருந்து நம்ம பாண்டாவை சாயிரா வெளியே கொண்டு வர்றாங்க. பாண்டா கூட ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சாயிரா. அந்த மாய உலகம் கருடன் அழிஞ்சதும் மீண்டும் பசுமையா மாறுது. சாயிரா தன்னோட சக்திகள்ல கொஞ்சம் பாண்டா கிட்ட கொடுத்து அந்த மாய உலகத்தை பார்த்துக்க சொல்றாங்க. அந்த மாய உலகத்துல இருக்க அழகிய வானவில்ல ரசிச்சுக்கிட்டே அங்கிருந்து வண்ண வண்ணமான பூக்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமா நடக்கிறாங்க நம்ம சாயிரா. அப்படியே அந்த மாய உலகத்துல இருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வந்த கதவுகள் வழியாவே திரும்பி வர்றாங்க.
வெளியே வந்ததும் நண்பர்கள் சத்தம் கேட்குது. சாய்ரா, பந்து கிடைச்சுதா? அப்போதான் தெரியுது சாய்ராவுக்கு மாய உலகத்துக்குள்ள நடந்தது வெளியே யாருக்குமே தெரியல. சாய்ராவும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு நண்பர்களோட விளையாட தொடங்குறாங்க. விளையாடி முடிச்சதும் தன் சொந்த உலகத்துல இருக்க அழகையும் ரசிக்கிறாங்க. மயில் அழகா ஆடுறத பாக்குறாங்க, மீன்கள் எல்லாம் தண்ணியில விளையாடுறத பாக்குறாங்க. அப்படியே உட்கார்ந்து இயற்கையோட அழகையெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம சாய்ரா. மாய உலகத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம்தான் தன்னோட உலகத்துல இருக்க எல்லாமே அழகுதான்னு சாய்ரா நினைச்சுக்கிட்டு ஜாலியா வீட்டுக்கு ஓடுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம சாய்ரா. ஆனா அந்த மாய உலகத்துல கருடனை விட ஒரு கொடூர அரக்கன் இருக்கான்னு சாய்ராவுக்கு தெரியல. அந்த அரக்கன் ட்விங்கிள புடிச்சு நடந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டான். ட்விங்கிளையும் அழிச்சிடுறான் அந்த அரக்கன். தன்னோட உலகத்துக்குள்ள வந்து கருடனை அழிச்சது சாய்ரா. அதே மாதிரி சாய்ராவோட உலகத்துக்கு போய் அந்த உலகத்தையே அழிக்க போறேன்னு சொல்றான் அந்த அரக்கன். அந்த அரக்கன் சாய்ரா வந்த அதே மாய கதவுகள் வழியா வெளியே வர்றான். தன்னோட முகத்தையும் மனுஷ முகமா மாத்திக்கிறான். முழு அரக்க உருவத்திலிருந்து மனித உருவமா மாறுறான் அந்த அரக்கன். சாய்ரா அவங்க அப்பா சுபி கூட சந்தோஷமா இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த அரக்கன் யாரு? ஏன் இவ்வளவு கோபமா சாய்ராவையும் அந்த உலகத்தையும் அழிக்கணும்னு பார்க்குறான்? சாய்ரா இதையெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க? இது எல்லாத்தையுமே வர்ற எபிசோடுகள்ல பார்க்கலாம். Thanks for watching. Subscribe now for more videos.